பணத்தை ஈர்க்கக்கூடிய, பணத்தை வசியம் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த 3 பொருள்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த 3 பொருள் மட்டும் வீட்டில் இருந்ததுன்னா வீட்டில் எந்த ஒரு குறையும் இருக்காது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த 3 பொருள் என்னென்னட்டு பார்க்கலாம். முதல்ல வாங்க. இது பேர் அரகஜா, பேர் புணுகு, இது ஜவ்வாது. ஜவ்வாது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 3த்தை பற்றியும் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அரகஜா. அரகஜா அப்படிங்கிறது மை மாதிரி இருக்கும். இது கடவுளுக்கு முதல்ல இதை சாத்திட்டு தான் குங்குமமே வைப்பாங்க. பெருமாள்லேருந்து முருகர், சிவன், காலபைரவர் இந்த அரகஜாவை நெத்தியில் வச்சுட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது. வாசனை அப்படி இருக்கும் உங்களுக்கு. இந்த நீங்கள் எங்காவது ஒரு நல்ல வேலைக்கு போகிறீங்க, நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா இதை கொஞ்சமாக எடுத்து நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போகலாம். என்னென்னா, நம்ம பொட்டெல்லாம் வைக்கும்போது இதை நீங்கள் முதல்ல வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம், பொட்டு அதெல்லாம் வைக்கலாம். சந்தனம் வைக்கும்போதும் இதை வச்சுட்டு நீங்கள் வைக்கலாம். ரொம்ப வாசனை மிகுந்தது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. தெய்வ சக்தியை ஈர்க்கும் தன்மை இதுக்கு இருக்குது. இது நான் சுவாமிக்கு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்த பொருள் புணுகு. இது பேஸ்ட் மாதிரி இருக்குங்க. இதுவும் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இது சுவாமிக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பூசி, பொட்டு வைக்கிறதுக்கு, அரகஜா வைக்கிறதுக்கு முன்னாடி கூட இதை நீங்கள் வைக்கலாம். இதுவும் ரொம்ப தெய்வ கடாட்சம் உள்ளது. இதையும் வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். நீங்கள் காலையில் சுவாமிக்கு சாத்தினீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் உங்கள் பூஜை ரூம் அவ்வளோ வாசனையாக இருக்கும். நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் உங்களுக்கு. இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதோட விலை ஒரு 20 ரூபாய் 25 ரூபாய் அவ்வளோதான் இருக்கும். இதையும் நீங்கள் வாங்கி சுவாமிக்கு சாத்தலாம். இப்படி தாங்க இருக்கும். இதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. 3ஆவதாக பார்க்க போகிறது ஜவ்வாது. ஜவ்வாதுங்கிறது ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம அந்த பஞ்சபாத உத்திரடி சுவாமிக்கு வைக்கிறோம் இல்லையா, அதில் ஒரு சிட்டிகை போட்டு வச்சாலே போதும், வீடே அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி, உப்பு போட்டு இந்த ஜவ்வாதியும் போட்டு வீடு ஃபுல்லாக தெளிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் போய் நல்ல சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணும்போது எங்கேயாவது இதை ஒரு பொட்டத்தில் மடித்து வச்சிங்கன்னா அந்த வாசனை அப்படியே உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு அந்த வாசனை உங்களுக்கு நிற்கும். முக்கியமாக மணி பர்ஸில் இதை அப்படியும் போட்டு ஒரு சின்ன ஒரு துணியிலையோ இல்லை ஒரு பேப்பர்லையோ கட்டி மணி பர்ஸில் வச்சிங்கன்னா பணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு நல்லது இது. பாருங்கள், இது பவுடராகவும் கிடைக்கும், இது பேஸ்ட்டாகவும் கிடைக்கும். நீங்கள் பேஸ்ட்டாக வாங்கினா கூட நெத்தியில் கூட வச்சுக்கலாம். விபூதி குங்குமம் வச்சுக்கும் போது அதை நீங்கள் பேஸ்ட்டு கூட கிடைக்குது. பேஸ்ட்டு வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இது சாம்பிராணி பவுடர், நம்ம சாம்பிராணி தூள் இருக்கு இல்லையா, நம்ம சாம்பிராணி போடும்போது இதில் ஒரு சிட்டிக்கு எடுத்து சாம்பிராணியில் போட்டிங்கன்னா வீட்டில் அவ்வளோ நல்லது. நாங்கள் இந்த அளவு எடுத்துக்கோங்க. இந்த அளவு எடுத்து எங்கள் வீட்டு முருகருக்கு நான் வைக்கிறேன் பாருங்கள். இது இப்படி வச்சுட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வைக்கணுமோ, நெத்தி, பாதம், வேலு, உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு இது மேலே குங்குமம் கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோ நல்லதுங்க. அது இவ்வளோ வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு. இது வைக்கும் போதே உங்களுக்கு அந்த வாசனை நீங்கள் முகர்ந்து பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ, ஒரு பர்ஸில் வைக்கிறீங்களோ, டப்பாவோட நீங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம். பாருங்கள், எங்கள் வீட்டு வேலுக்கு வைக்கிறோம். வேலுக்கு வச்சுட்டு அதுக்கு கொஞ்சமாக குங்குமம். பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த குங்குமம் உங்களுக்கு கீழே விழாது. இந்த அரகஜா இருக்கிறதால அது பேஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அது அப்படியே நிற்கும் உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். சிவனுக்கும் வைக்கலாம். பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குது. முருகருக்கு வச்சாச்சு, வேலுக்கு வச்சாச்சு, சிவனுக்கு வச்சாச்சு. ரொம்ப சக்தி வாய்ந்தது. 3மே எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இது 3ஓட விலையும் பார்த்தா ஒரு 100 ரூபாய்க்குள்ள தாங்க இது அடங்கும். இது 3மே வாங்கி கடவுளுக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், சாம்பிராணியில் போடலாம், வீடு ஃபுல்லாக மஞ்சள் பொடி, உப்பு போட்டு தெளிக்கலாம். நான் உங்களுக்கு எல்லாமே எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இது 3மே நான் யூஸ் பண்ணி நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு கடவுளுடைய அனுகிரகம் பெறுங்க.